Welcome to Sahitya Academy Webline Literature Series. Today program is in Tamil. The program is Yuva Sahiti as part of observance of Constitution Day campaign. அனைவருக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய நிகழ்ச்சி யுவ சாகிதி. 2019 ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமலுக்கு வந்த 70ஆம் ஆண்டை கூறுகிறது. நடுவண அரசு அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் உள்ளிட்ட குடிமக்களின் கடமைகளை மையமாக கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 26 நவம்பர் 2019 முதல் 26 நவம்பர் 2020 வரை நடத்த முடிவு செய்தது. அதன்படி சாகித்ய அகாடமி தன் அலுவலகங்களில் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடு செய்துள்ளது. கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று யுவ சாகிதி என்னும் இந்த இலக்கிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கவிதை வாசிப்பவர்கள் திரு சோலை மாயவன், திரு மௌனன் யாத்ரிகா மற்றும் திரு அருணன் கபிலன். இந்த 3 படைப்பாளிகளின் சிறு குறிப்பு. முதலில் சோலை மாயவன். மூர்த்தி என்ற இயற்பெயரினை கொண்டவர் எழுத்தாளர் சோலை மாயவன். வனத்தில் மிதக்கும் இசை, விரல்களில் வலியும் குரலாற்றவனின் செங்குருதி, மென் இலைப்பரப்பின் பசலை ஆகியவை இவருடைய இலக்கிய படைப்புகள். முன்வகை கல்விச்சுடர் விருது, அசோகமித்திரன் படைப்பு ஊக்க விருது, சிற்பி இலக்கிய பரிசு, கோவை புத்தக கண்காட்சி வழங்கிய இளம் படைப்பாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகள் இவருக்கு கிடைத்துள்ளன. இப்போது மௌனன் யாத்ரிகா அவர்கள். கொளஞ்சிநாதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் எழுத்தாளர் மௌனன் யாத்ரிகா. பெய்த்தினே, அந்த நாடோடியின் பாடல் நனைந்து விட்டது, நோதுமலர் கன்னி, புத்தர் வைத்திருந்த தானியம், பாணர் வகைரா ஆகியவை இவருடைய இலக்கிய படைப்புகள். உயிர்மை சுஜாத விருது, வாசகசாலை விருது, தாழ்வரம் இலக்கிய விருது உள்ளிட்ட பல விருதுகள் இவருக்கு கிடைத்துள்ளன. எழுத்தாளர் அருணன் கபிலன். அருணன் என்ற இயற்பெயரினை கொண்ட எழுத்தாளர் திரு அருணன் கபிலன் அவர் சிறுகதை ஆசிரியர், கவிஞர், கட்டுரையாளர், பதிப்பாசிரியர் என பன்முகத்தன்மை படைத்தவர். மாங்காவும், பேசும் அரும்புகள், பலியாடு என சிறுகதை தொகுப்புகள், பரதாயணம், தாயி என நாவல்கள், துறைதோறும் கம்பன், மின்னல் விளக்கு, கம்பனில் இயற்கை என பல கட்டுரை நூல்கள், உலக மகாகவி என கவிதை ஆகியவை இவருடைய இலக்கிய படைப்புகளாகும். பல இலக்கிய இதழ்களில் இவருடைய கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. சிறந்த பதிப்பாளருக்கான தமிழ் வளர்ச்சி துறையின் விருது, அமரர் ஜே மனு நினைவு நல்லிளைஞர் விருது, தமிழ் நிதி விருது உள்ளிட்ட பல விருதுகள் இவருக்கு கிடைத்துள்ளன. இப்போது முதலில் சோலை மாயவன் அவர்கள் கவிதை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சோலை மாயவன் ஐயா. கவிஞர் சோலை மாயவன். அவர் சோலை மாயவன் ஐயா கவிதை வாசிக்குமாறு. அனைவருக்கும் வணக்கம். கவிதை 1. தலைப்பு நீர் தெய்வம். உள்ளங்கால்களில் ஆற்றின் அலை முத்தமிட்டபடியே நீராடி நீரின் சொற்கள் ஒரு நூற்றாண்டின் காலத்தில் பின் இழுத்து ஆற்றுக்குள் இறங்கி வைத்தன.
கண்ணாடி பிம்பங்களான நீரின் ஆட்சி ஒரு மீன் குஞ்சாய் நீந்தி நீந்தி தண்ணீருக்குள் கரைந்து போனாள். இக்கரையில் நுழைந்து அக்கரையில் முகத்தில் தண்ணீர் பாம்பென கல் நீட்டுவாள். நீரே படுக்கையானது, நீரே உணவானது, தண்ணீரே அவளுக்கு தாயானது. நீராடி களத்தில் தவழ்ந்து வந்த தாயின் மார்பென சப்பிக் கொண்டிருந்தாள். திருடிதாக தண்ணீருக்குள் இருந்தது வதந்தி. தண்ணீரிலே கரைந்து காணாமல் போன 4 6 மழையின்றி தாகத்திற்கு தவித்து பெரு நோய் பிடிக்குள் சிக்குண்டது ஊர். தொலைந்து போனவனிடம் கூடி மன்றாடி மன்னிப்பு தொடங்கிய நாளில்தான் மழை பெய்ய தொடங்கி பிடிக்க வந்தவனுக்கு கால் கட்டுப்படுகிறது. எழுந்து தன் கூந்தலை தொண்டை போட்டுக் கொண்டு மழைக்காக கவர்ந்தெடுக்கும் ஊரை கவிதை அப்பாவின் கதைகள். காதுகள் கேட்டு கதைதான் பிடிக்காமல் இருக்கு என்பதை அறிவேன். உங்கள் மனதில் திறந்துவிடும் சாவியாக இந்த கதையை உருவாக்கி தோல்வியடைந்து செலுத்திவிட்ட கதைதான். உங்களிடம் ஓடி வந்த இந்த கதையைத்தான் ஒரு நாய்க்குட்டியை போல் எட்டி உதைத்து யோசனைப்பட்டீர்கள். இது கிராமத்து கதை. நகரவாசிகளிடம் கல்லு வண்டியில் கீரை கட்டும் போல் கூவி கூவி விட்டுக் கொண்டிருந்தேன். கேட்பொழியை சொருகியே கடந்து போனீர்கள். வழியாக கேளுங்கள், நான் வந்த வழியாக திரும்பி போய்விடுகிறேன். யாரிடமும் பகிர முடியாத அந்த கதையின் பாரத்தை சுமந்து அலைகிறேன். மழை பொய்த்து போன ஒரு நாளில் பாதில் கருதும் நெற்பயிரை காண சகிக்காத அந்த உழவன் மருந்து குடித்து செத்து கிடந்தான். அருகில் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான். நிழலில் உறங்குகிறது மனமிருந்த சிறுத்தை. கால்கள் இடறி தலை குப்புற விழுந்து கிடந்தேன். கூடவே சிதறியது கழனி வேலைக்கு போன அம்மா கொண்டு சென்ற கேழ்வரை கூழ். மீதமான கூழில் ஆற்றில் நிரப்பி அம்மாவை பசி போக்கினேன். அம்மா இருக்கிறாள், நான் இருக்கிறேன். காணாமல் போயிருந்தது பசி தீர்த்த ஆறு. இன்னொரு கதை வாசிக்கலாம். சார், நீங்க கடைசியில் நெட்வொர்க் கொஞ்சம் உங்களுக்கு இதாகுது. இப்போ இவரு மௌனன் யாத்திரிகா ஐயா வாசிப்பார். கடைசியில் இது பண்ணிடலாம் சார். நன்றி சோலை மாயவன் ஐயா. இப்போது மௌனன் யாத்திரிகா ஐயா அவர்கள் கவிதை வாசிப்பார். மௌனன் யாத்திரிகா ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க வாசிங்க சார். சார் கிளியரா இருக்குங்க? கிளியர் சார், நீங்க வாசிங்க. ஓகே. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். என் வாழ்வில் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாளை நான் கருத்திய அகாடமி நிர்வாகிகளுக்கும் என்னை பரிந்துரைத்த கவிஞர் செப்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நாடும் எனது கடமைகளும். என் தேசம் வசதியாக வைத்திருக்கிறது. நான் தலைவனாக என் பலத்தை கூட்டுகிறது. அடைக்கும் போது அதன் இறையாண்மையை காப்பாற்றவும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் அதன் பணியாளர்களில் ஒருவனாக நான் உடனே மாறிவிடுவேன். எனக்கு சொந்த நிலம் இருக்கிறது. 20 ஆடுகள் அடைக்கவும் எனக்கு ஒரு குடிசை போடவும் போதுமான இடம் அதில் இருக்கிறது. தேசம் குடியரசை கொண்டாடும் போது என் ஆடுகளை பசும் புல்வெளிகள் இருக்கும் மேய்ச்சல் காட்டுக்கு ஓட்டி செல்வேன். வெண்ணிற மேகங்கள் தலைக்கு மேல் நகர்வதை என் ஆடுகளுக்கும் காட்டி மகிழ்வேன். அந்தி பொழுதில் மேற்கில் கனையும் ஆதவனை பறித்து படத்தை உண்ண கொடுப்பது போல் பாவிப்பேன். என் ஆடுகள் மகிழ்ந்து புழுக்கையிடும். தேசத்தின் இயற்கை வளத்தை என் பாட்டனைப் போலவும் என் தந்தையைப் போலவும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. உண்பதற்கும் விதைப்பதற்கும் அவர்களிடம் எப்போதுமே தானியங்கள் இருந்தன. 1000 ரூபாய் கொடுத்து அரிசி மூட்டை வாங்கி உண்ணும் நான் மறுமுறை காய்க்காத
விதைகளை வாங்கி தேசத்தின் நிலப்பரப்பெங்கும் தூவுகிறேன். குருவிகளின் சத்தம் கேட்காத நிலங்கள் பன்னாட்டு அமைதியின் உதாரணங்களாக திகழ்கின்றன. பாடல்களாகவும் கதைகளாகவும் தம் தேசத்தின் பண்பாடுகளை பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் என் முன்னோர்கள் பாடுவார்கள். அந்த பாடல் பூமிக்குள் இருக்கும் கிழங்கை போல் அமைதியானது. அப்படியே தேசத்தின் அமைதியை போன்று சாயலுடையது. அந்த அமைதியின் நறுமணம் நுகர்ந்து வளர்ந்தவன் நான். வெடிவைத்து கொல்லப்பட்டாலும், ஆறுகள் லாரிகள் விட்டு அரிக்கப்பட்டாலும் பண்பாட்டை இழந்து விட மாட்டேன். பழுத்து உதிரும் பழங்களை கொண்டு வருவதைப் போல் முறிந்து உதிரும் மரங்களை கொண்டு வரும் ஊரார் முன்பு இருந்தனர். காடு குறித்தும் விளைச்சல் குறித்தும் நாங்கள் பேசி கிடப்போம். கதைகளில் உலவும் விலங்குகளின் குளம்படி சத்தம் எங்களை சுற்றி கேட்பது போல் இருக்கும். அப்போது பொது சொத்துக்களை பாதுகாப்பது வாழ்வு முறையாக இருந்தது. காடுகளும் ஆறுகளும் நாட்டுக்காக எழுதப்பட்ட ஒரு நீண்ட ஆவணத்தை போல் மதிக்கப்பட்டன. அரசின் கடமையும் மக்களின் கடமையும் ஒன்று போலவே இருந்தன. ஆனால் இன்று தேசத்தின் அமைதியை பாதுகாக்கும் ஒரு கவிதையை எழுதிவிட முடியாதா என்று ஏக்கத்தோடு நான் இருக்கிறேன். நாட்டைப் போலவே ஊரிலும் பொது சகோதரத்துவம் வேண்டும் என்ற கொள்கை பிடிப்புள்ளவர்கள் ஊருக்கு 4 பேர் இருந்தார்கள். நாட்டின் செல்வத்தை ஒத்தையாய் தின்று கொழிக்க யாரையுமே அவர்கள் விடுவதில்லை. இன்று எல்லோருக்குமே மலையை விழுங்கி ஏப்ப விட வேண்டும் போல் இருக்கிறது. அவரவர் வயிறு வளர்ந்தால் போதும் என்ற சிந்தனை ஒருமைப்பாடு என்னும் விதியை தளர்த்திவிடுமோ என்ற அச்சமாக இருக்கிறது. சமத்துவத்தை விரும்புவது என் தேசத்தின் தனிப்பண்பு. பண்பாடுகளால் வேறுபட்டிருந்தாலும் எங்கள் சகோதரத்துவம் பொதுவானது. பின்பற்றுவதற்கு தனித்தனி மத நூல்கள் வைத்திருந்தாலும் நாங்கள் அன்பை மட்டுமே வாசிக்கிறோம். மலையில் கிடைக்கும் தேனும் கிழங்கும் சமவெளியில் பகிரப்படுகின்றன. ஆற்று மீன்களை தாளிக்கும் மனம் மலைக்காற்றில் கலந்திருக்கிறது. 1-2 இரத்த துளிகள் கடலில் சிந்தப்பட்டாலும் எங்கள் தேசப்பற்று கடலின் நீளத்தை போல் உறுதியானது. என் தேசத்துக்கு கீழ்பணிந்து சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விவசாயம் பொய்த்து போன ஊரில். மிகப்பெரிய மனித வளம் என் தேசத்தின் அடையாளம். இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கும் என் தேசத்தில் குடியிருப்புகள் அமைக்க மலைகளில் இருந்து கற்களை எடுக்கிறோம், ஆறுகளில் இருந்து மணலை எடுக்கிறோம். குடிநீரின் விலை அதிகரித்து கொண்டே போனாலும் எங்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடத்தை அமைத்துக் கொடுக்க எங்கள் அரசு விரும்புகிறது. ஏனெனில் உலகின் கவனத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய மனித வளம் எங்களுடையது. திறந்த வெளிகளை கழிவறைகளாக பயன்படுத்தும் பழக்கத்தை கைவிட முடியாமல் பொது சுகாதாரத்துக்கு ஒத்துழைக்காத குடிமக்களை திருத்தும் வேளையில் என் நாடு இறங்கிவிட்டது. கழிவறை இல்லாத வீடு அரசின் அவமானம் என்ற சிந்தனை மகாஜனங்களின் மண்டையில் இன்னும் ஏறவே இல்லை. அரசமைப்பு விதிகளை மதிக்கும் ஒரு பசுமையான தேசத்தை கனவு காணும் நான் என் வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய குழி தோண்டி 10 குழாய்களை இறக்கி ஒரு பீங்கானை பொருத்தி விட்டேன். மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் பொது சுகாதாரம் குறித்து அண்டை வீட்டானுக்கு புரிய வைப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. நன்றி. நன்றி மௌனன் யாத்ரிகன் ஐயா. தற்போது திரு அருணன் கபிலன் ஐயா அவர்கள் கவிதை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய சாகித்ய அகாதமி குழுவினருக்கும் மதிப்பிற்குரிய கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது கவிதைகளுள் போகுகிறேன். முதல் கவிதை, ஒன்றுபடு. ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்பவனே, ஒன்றின் பெருமை அறியாதவன் நீ. உலகத்துக்கே ஒளி தரும் சூரியன் ஒன்றுதான். உலகத்தையே உருவாக்கியது ஒருத்தியின் கருவறைதான். தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாக்குச்சீட்டும் ஒன்றுதான். ஒன்றாயிருப்பது சிறுமை இல்லை, நீ ஒன்றுபடாமல் இருப்பதுதான் பெருமை. ஒன்றாயிருப்பது தனிமை இல்லை, நீ ஒன்றிலும் சேராமல் இருப்பதுதான் தனிமை. ஒன்றிலிருந்துதான் தொடங்கும் எல்லாம், உன்னிலிருந்து எழுவதைப் போல. ஒன்றையும் நம்ப மறுக்கும் உனக்குள் எப்படி ஒன்றிலிருந்து தொடங்கும் எல்லாம் உன்னிலிருந்தே எழுவதைப் போல, ஒன்றையும் நம்ப மறுக்கும் உனக்குள் எப்படி ஒன்று உருவாகும்? ஒன்று என்பது ஒற்றை இல்லை, ஒரு பிரபஞ்சத்தின் பிரதி. ஒன்று என்பது ஒற்றை இல்லை, ஒரு பிரபஞ்சத்தின் பிரதி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இதை உணர மறுத்தால் உலகத்துக்கு தாழ்வு.
இரண்டாவது கவிதை. போதி மரங்கள் உருவாகட்டும். செருக்களம் பார்க்கும் செருக்கில்தான் புறப்பட்டான் அவன், அசோகன். எல்லையை விரிக்கும் தன் பெரும் இலக்கினை எதிர்த்தவர்கள் எல்லாம் வீழ்ந்து கிடக்கும் அந்த களத்தை காண்பதற்கு கண்களுக்குள் கனவுகள் மின்னலாய் மின்னின. வெற்றியின் பெருமிதம் நெஞ்சுக்குள் படர்ந்து முகத்தில் பரவி தலையோடு சேர்த்து மகுடமும் கனத்தது. ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுத்தான் இருந்தது. ஆனால் அதனிலும் அடர்த்தியாய் குருதி சிவப்பு தெரித்து கிடந்தது. ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுத்தான் இருந்தது. ஆனால் அதனிலும் அடர்த்தியாய் குருதி சிவப்பு தெரித்து கிடந்தது. வெற்றி முழக்கங்களை மழுங்கச் செய்தபடி வதையில் வாடிய உயிர்களின் அவலக்குரல்கள் ஓங்கி எழுந்தன. அவனுக்குள் அச்சம், அசோகனுக்குள் நடுக்கம். இரத்த வெள்ளத்திலா பட்டாபிஷேகம், எலும்பு கூடுகளிலா சிம்மாசனம், பேய்கள் கூவியா வாழ்த்தொலி. இதயத்தில் பாயும் குருதியின் நாளங்கள் ஏனோ அவ்வேளையில் இயங்க மறுத்தன. இதயத்தில் பாயும் குருதியின் நாளங்கள் ஏனோ அவ்வேளையில் இயங்க மறுத்தன. அலறினான், கூவினான், கூட்டமும் சேர்ந்து கூவிற்று. மகுடத்தை எடுத்து மண்ணில் எறிந்தான். இடைவாள் உருவி இரண்டாய் ஒடித்தான். கூட்டம் மிரண்டு வேடிக்கை பார்த்தது. அசோகன் அசரீரியாய் உறக்க கூவினான், போர் வேண்டாம், போர் வேண்டாம், போரே வேண்டாம். படைகளை இனிமேல் கலைத்து விடுங்கள், ஆயுதங்கள் எல்லாம் அழித்து விடுங்கள். யாவர்க்கும் இனிமேல் ஒரே தொழில், சாலைகள் எங்கும் மரங்களை நடுங்கள். அரசனின் ஆணை கேட்டு நால்வகை படைகளும் குழம்பி தவித்தன. அசோகன் அமைதியாய் மீண்டும் சொன்னான், எந்த மரத்தின் அடியில் இருந்தேனும் இன்னொரு புத்தன் உருவாகட்டும் என்று. அசோகன் அமைதியாய் மீண்டும் சொன்னான், எந்த மரத்தின் அடியில் இருந்தேனும் இன்னொரு புத்தன் உருவாகட்டும் என்று. மூன்றாவது, அதோ தெரிகிறது அந்த பாறை, அதோ தெரிகிறது அந்த பாறை, பல்லாண்டுகளாக நாம் தொலைத்து விட்டு தேடும் பாதை. பாறை என்பதற்கு ஒரு கிழவனின் 2 முதிய பாதச்சுவடுகள் அழுந்த பதிந்திருக்கின்றனவே. கூடவே ஓர் ஊன்றுகோலின் தடமும் உடன் இருக்கிறதே. சத்திய ரேகைகள் பாதச்சுவடுகளில் மொத்தமாய் தெரிகின்றனவே. அதோ தெரிகிறது அந்த பாதை. பாதச்சுவடுகள் நீண்ட பாதையில் தன்னலக்கற்கள் ஒதுங்கி கிடக்கின்றன. தீண்டாமை முட்கள் தீப்பட்டு அழிகின்றன. உண்மையின் நிழலும் உடன் போன தடமும் இன்னும் அங்கே அழுத்தமாய் பதிந்திருக்கிறது. அந்த பாதையின் நீண்ட தூரத்தில் முன்னே நடந்த வெள்ளை தடங்கள், வெளியேறி போன அடையாளங்களும் தெரிகின்றனவே. 2 பாதங்களின் பெரிய சுவடுகளுக்குள் கோடி பாதங்கள் கூடி நடந்த தடங்களும் கூடவே தெரிகின்றன. உலக பந்து உருண்ட தடமும் அந்த பாதையிலேதான் அச்சாய் விழுகிறது. படைகள் நடந்த பாதைகள் தவிர்த்து ராட்டையின் பின்னே எழுந்த பாதை இது. அடையாளமாய் இன்னும் கண்டியின் உப்பு இறைந்து கிடக்கிறது. பட்டாடைகள் சூழ்ந்த பவனி பாதை இல்லை இது. பஞ்சாடைகள் தரித்த பாட்டாளி பாதை இது. இன்னும் உனக்கு சந்தேகம் எதற்கு? இன்னும் உனக்கு சந்தேகம் எதற்கு? பிஞ்சு பாதங்கள் முன்னேறும் இந்த பாதையில் செல்வதற்கு. திரும்பி நீ நடந்தால் உலகமே நீ வெல்வதற்கு. அதோ தெரிகிறது அந்த பாதை. நன்றி, வணக்கம். நன்றி திரு அருணன் கபிலன் ஐயா அவர்கள். சோலைமாயவன் ஐயா தற்போது கவிதை வாசிங்க. சோலைமாயவன் ஐயா கேக்குதா? சோலைமாயவன் ஐயா நீங்க கவிதை வாசிக்கிறீங்களா? ஒண்ணு வாசிங்க ஐயா. வீட்டிற்குள் பெய்கிறது மழை, முன்னிரவில் அடித்து வாங்குகிறது பெய் மழை. எங்கள் தகரக்கூரின் மேல் ரவுத்திரம் பழகுகிறது. சூறாவளி காற்றுடன் ஆலங்காட்டி மழை. நாங்கள் ஒவ்வொருவரும் நெருங்கியபடி மகள்கள் என் மார்பில் சாய்ந்து கண்களை மூடி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள்.
பெரும் இரைச்சலுடன் இறங்கும் மழையை கடந்து எங்களை அச்சமூட்டுகிறது பூனையின் சன்னமான அழுகுரல். நிமிடத்திற்கு நிமிடம் பெருமழைக்கு இணையாக பூனையின் யாசக குரல் அறையில் கேட்கத் தொடங்கியது. மெழுகின் வெளிச்சத்தில் பூனையை தேடிடும். வீட்டின் சுவரை அண்டியபடி தன் கால்களுக்கு அடியில் கண் திறவாத 2 குட்டிகளுக்காக தவிப்பில் அலைமோதியது தாய்ப்பூனை. சாரலில் நடுங்கும் பூனைக்குட்டியை வீட்டுக்கு அள்ளி வந்து தன் உடமையே போர்வையாக்கினார்கள் மகள்கள். வீட்டிற்குள் பெய்ய தொடங்கியது சந்தோஷ மழை. அடுத்த கவிதை. விரலில் வெளிச்சம். என்னை சிலர் கவனிக்க தொடங்கினார்கள். என்னிடம் குறைகள் கேட்டு நிவர்த்தி தருவதாய் உறுதிமொழி தந்தார்கள். என் சொற்களுக்கு சிலர் காது கொடுத்து கேட்டார்கள். என் வீட்டிற்கு பல பாதங்கள் வந்து வந்து போகின்றன. நான் கௌரவிக்கப்படுவதாக பெருமிதம் கொள்கிறேன். என் ஆள்காட்டுகளில் தேசத்தின் இருள் நீங்க ஒளி இருப்பதாக உணர்கிறேன். நானே சில நேரங்களில் ஒளியாய் உணர்கிறேன். உங்களைப் போல நானும் முதல் முறையாக மின்னணு வாக்கியந்திரத்தில் பொத்தானை ஒளிரச் செய்யும் பொன்னான காலத்திற்காக தீக்குச்சியாய் தவங்கிடக்கிறேன். அடுத்த கவிதை. அப்பாவின் உயில். கல்லூரி படிக்கும் காலத்தில் ஒருவனை விரும்ப தொடங்கிவிட்டால் தங்கை. அரசல் புரசலாக அப்பாவின் காது கேட்டிய பொழுது பெரிய இடி, சூறாவளி, புயல் மழை ஒவ்வொன்றாய் இறங்கின வீட்டிற்குள். தன் உறவினருக்கு மகளை தருவதாக வாக்கு கொடுத்திருந்தார் அப்பா. தம் ஏமாற்றப்பட்ட குழந்த இருந்த ஒரு நாளில்தான் தாலி கட்டிய கணவன் வந்து நின்றாள். அன்றோடு தலைமுழுகிய அப்பா இறப்பதற்கு முன் தன் சொத்தில் பாதியை தங்கைக்கு உயிர் எழுதியிருந்தார். இந்த கதையைத்தான் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் தாத்தா நினைகளை அப்பா. ஓகே, நன்றி சோலை மாயவன் ஐயா. தற்போது சோலை மாயவன் ஐயா அண்ட் அருணன் கபிலன் ஐயா வாசித்த கவிதைகளை குறித்து மௌனன் யாத்ரிகா ஐயா 2 வரிகளை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். நண்பரும் சகோதரருமான கவிஞர் சோலை மாயவனுடைய கவிதைகள் ஒரு குடும்ப வாழ்வின் ஒரு மென்மையான சூழலை நம் கண் முன்னாடி படம் பிடித்து காட்டியதாக இருந்தது. ஒரு மழை பொழுதும் ஒரு இரவும் ஒரு குடும்ப அமைப்பை ஒரு வண்ணத்தை மாற்றிவிடுகிற ஒரு வேலையை செய்து விடுவதுண்டு. அப்படியாகும் அந்த மாதிரியான தருணங்களில் தன் குழந்தைகளோடு ஒரு தகப்பன் கடந்து போகிற அந்த இரவில் அந்த அந்த நறுமணத்தை என்னால் உணர முடிந்தது. தோழர் அருணனுடைய கவிதைகளை நான் கேட்கும் பொழுது சமூகம் சந்திக்கிற மோசமான சில சமூகம் நம்ம சுமத்துகிற சில மோசமான கருத்துக்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டியுள்ளது, நம்முடைய அன்றாடத்தை, நம்முடைய வாழ்வை அது எப்படி மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை எல்லாம் அந்த கவிதைகள் நமக்கு காட்டுகின்றன. கவிதைகளின் ஊடாக சாதாரண எளிய மனிதனின் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டிய ஒரு படைப்பு மனம் நமக்கு வேண்டும். ஒரு பொறுப்பு மிக்க ஒரு படைப்பாளனாக நாம் விளங்க வேண்டும் என்பதை அந்த வரிகள் எடுத்து காட்டுவதாக இருந்தன. அதை கேட்கும் தருணத்தில் ஒரு சாதாரண மனிதனாக என்னால் ஒரு இயல்பு வாழ்க்கையை கடந்து போறது எவ்வளவு துயரமானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. நன்றி மௌனன் யாத்ரிகன் ஐயா. இப்போது திரு அருணன் கபிலன் ஐயா அவர்கள் மௌனன் யாத்ரிகன் ஐயா பிறகு சோலை மாயவன் ஐயா அவர்கள் கவிதைகள் குறித்து ஒரு 2 வரிகளை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அருணன் ஐயா. இனிய கவிதை சோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமே முடங்கி கிடக்கிற வேளையில் இயக்கமெல்லாம் தடைப்பட்டு போனாலும் சிந்தனையும் கவிதையும் எப்போதும் சீர்மையாகவே இருக்கும் என்பதனுடைய அடையாளமாக சாகித்ய அகாடமி ஏற்பாடு செய்திருக்கிற இந்த இளம் கவிஞர்கள் சந்திப்பில்
அருமையான தோழர்களோடு இணைந்து கவிதை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்ததற்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு அற்புதமான கவிதைகளை வழங்கி இருக்கக்கூடிய தோழர்களை வாழ்த்துகிறேன். திரு மௌனன் யாத்ரிகன் ஐயா அவர்களுடைய கவிதை மிக அற்புதமானது. ஒரு வேளாண்குடி மானுடனுடைய பார்வையில் இருந்து ஒரு சாதாரண பிரஜை இந்திய அரசாங்கத்தை நோக்கி எப்படி தன்னுடைய வாழ்க்கை அன்றாட நகர்வை நிகழ்த்துகிறார் என்பதை கவிதையில் படிமமாக அவர் வழங்கிய முறை மிகவும் அற்புதமாக இருந்தது. அந்த 35 கிலோ அரிசி தன்னை ஒரு வளப்பொருளாக 60 கிலோ வளப்பொருள் நான், இந்திய தேசத்தின் வளப்பொருள் நான் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டதும் கவிதைக்கான அற்புதமான படிமமாக விளங்குகிறது. நேரில் சந்தித்து இவர்களோடு உரையாட முடியாவிட்டாலும் முகம் பார்த்து பேசுகிற அற்புதமான தருணம் இது. அதே போல சோலை மாயவன் ஐயா அவர்களுடைய கவிதை அற்புதமானது. அந்த மழைக்காலத்து நிகழ்வை வர்ணிக்கிற அந்த கவிதையில் தாரலே தெரிந்தது. ஒவ்வொரு வரியும் மிக நிதானமாகவும் அழகாகவும் அவர் உச்சரித்த விதம் அற்புதமானது. இருபெரும் கவிஞர்களுடைய பல நூல்களை எழுதியிருக்கக்கூடியவர்கள் அந்த கவிதையினுடைய தெரிப்பை தன்னுடைய அந்த உணர்வில் வெளிப்படுத்தினார்கள். உண்மையில் சொல்ல போனால் சாகித்ய அகாடமி தலைப்பு கொடுத்து கவிதை வாசிக்க வேண்டுகிற கவியரங்கமாக இது முதலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு கட்டுக்குள் என்று பாடுகிற கவிஞர்களாக இவர்கள் இல்லாவிட்டாலும் மிக அற்புதமாக அந்த தெரிப்பை தன்னுடைய கவிதை வரிகளில் மிக அழகாக எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமிக்கும் அருமை கவிதை தோழர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். விரைவில் சந்திக்கவும் இவர்களை விரும்புகிறேன். நன்றி. நன்றி அருணன் கபிலன் ஐயா. இப்போது சோலை மாயவன் ஐயா அவர்கள் அருணன் கபிலன் ஐயா மற்றும் மௌனன் யாத்ரிகன் ஐயா அவர்கள் கவிதைகள் குறித்து 2 வரி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு வழங்கிய சாகித்ய அகாதமி நிறுவனத்திற்கு, எங்கள் மண்ணின் கவி பொள்ளாச்சி சிற்பையா அவர்களுக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு கொள்கிறேன். மிக முக்கியமான கவிஞர்கள் ஒருவர் மௌனம் யாத்ரிக் அவர்கள். மிக நுணுக்கமானவை, சமகால நிகழ்வுகளை குறித்து பேசியவை, அன்றாட மக்களுடைய வாழ்க்கை பற்றி மிக ஒரு அற்புதமான கவிதை வாசித்த அவர்களுக்கு நன்றி. அருணன் அதோ அந்த பாதை கவிதை மிக தன்னம்பிக்கையான கவிதை. இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சோலை மாயவன் ஐயா. சாகித்ய அகாடமியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை தந்து மிக சிறப்பாக கவிதை வாசித்த தங்கள் அனைவருக்கும் சாகித்ய அகாடமி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தேங்க்யூ. All viewers all over in the world continuously watch Sahitya Academy literary programs in 24 languages. Thank you.